ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் பிகினர் கைட் ஒரு ஃப்ரீலான்சரில் நாங்கள் மணி மேக் பண்ணுறதுக்குரிய ஒரு பிகினர் கைடை நாங்கள் பார்ப்போம். ஸோ வெல் ஃபியூச்சர் அகாடமியால் நாங்கள் டீச் பண்ணுற வெப்சைட்ஸில் ஃப்ரீலான்சரும் ஒரு வெப்சைட். ஆனால் இது ஒரு நல்ல வெல்த்தியான நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஃப்ரீலான்சர்ஸுக்கு ரிஸ்க் குறைவான, அதாவது நீங்கள் ஒரு கன்செப்ட் ஒன்று வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இருந்து ஒர்க் பண்ணதான் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கிடைக்கணுங்கிற கன்செப்டை வச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். அதே மாதிரி இதில் நிறைய ரிஸ்க் குறைய இருக்கும். அதாவது இங்கே நீங்கள் ஜொப்ஸை நீங்கள் தேட வேண்டிய அவசியம் இல்லை. எம்ப்ளாயரை அங்கே ஜொப் லிஸ்ட் ஆகும். இங்கே இப்படி உங்களுக்கு ஜொப்ஸ் லிஸ்ட் ஆகும். இந்த ஜொப்பில் உங்களுக்கு எது சூட்டபிளோ அதுக்கு ஜஸ்ட் நீங்கள் பிட் பண்ணிட்டு மணி மேக் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுதான் கன்செப்ட். ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியான கன்செப்ட் தான். ஸோ இது சம்மந்தமான முழுமையான கன்செப்ட் கிடைக்க நாங்கள் கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இந்த கிளாஸில் ஃப்ரீலான்சர் நான் என்ன ப்ரொஃபைல் கிரியேஷன் ஆப்டிமைசேஷன் எப்படி பண்ணுறேன், ஹை குவாலிட்டி ஜாப் எப்படி ஃபைண்ட் பண்ணுறேன், ஸ்மார்ட் பிடிங் ஸ்ட்ராட்டஜி என்ன, ப்ரொபோசல் ரைட்டிங் எப்படி எழுதுறது, ஸ்கேம் ஃபேக் கிளைண்ட்ஸ்கிட்ட இருந்து எப்படி அவாய்ட் ஆகிறது, உங்களோட ஃபெஸ்ட் ப்ராஜெக்ட்டை எப்படி ப்ரோவாக சப்மிட் பண்ணுறது, 5 ஸ்டார் ரிவ்யூ எப்படி ஃபாஸ்ட்டாக எடுக்கிறது, அதே மாதிரி உங்களோட ஃப்ரீலான்ஸ் பிஸ்னஸ் எப்படி ஸ்கேல் பண்ணுறது, அதே மாதிரி ஈவன் ஃப்ரீ மணி இன் ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்டில் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணுறது, ஃப்ரீலான்சர் மெம்பர்ஷிப் டீட்டெயில் என்ன, ப்ரிஃபர் ஃப்ரீலான்சர் ப்ரோக்ராம் என்னங்கிற ஃபுல் டீட்டெயிலும் நான் இதுக்குள்ள டீச் பண்ணியிருக்கேன், கவர் பண்ணியிருக்கேன். ஸோ தேவையானக்கள் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இங்கே நாங்கள் இதில் ஃப்ரீலான்சர்னு மட்டும் இல்லை, ஃப்ரீலான்சரோட சேர்த்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் உள்ளடிக்கினா ஒரு முழுமையான கோர்ஸ் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறோம். இதில் 12 டைப் ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்குது. 6 காப்பி பேஸ்ட் வெப்சைட், 2 டேட்டா என்ட்ரி வெப்சைட், 2 டேட்டா கலெக்ஷன் வெப்சைட், இன்கம் ஃப்ரீலான்சர் எல்லாமே ஒர்க்கிங் மேத் தான். இந்த ஜாப் சம்பந்தமான முழுமையான டீட்டெயிலை நீங்கள் அந்த லைவாக ஒர்க் பண்ணிட்டு போட்டிருக்கிறேன். வெல் ஃபியூச்சர் அகாடமி யூடியூப் சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேலிஸ்ட் இருக்கே பாடநெறியில் வர வேலையில் காணப்படும். அந்த பிளேலிஸ்ட்டை செக் பண்ணிக்கொள்ளுங்க. 198 வீடியோக்கு மேலே நான் போட்டிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு என்ன கன்செப்ட்ங்கிறது விலகிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. ஓகே, இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ எம்எல்எமோ எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. 100% ஃப்ரீ தானா. இங்கே நிறைய பேர் இங்கே மணி மேக் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. முழுமையாக நீங்கள் இதில் சரியான பெர்ஃபார்மன்ஸை மட்டும் இன்க்ளூட் பண்ணிங்கன்னா சரி. பாருங்கள், இமேஜ் செல்லிங்கில் மணி மேக் பண்ணியிருக்கிறாங்க. ஆஃபர் போட்டிருக்காங்க. நாங்கள் இந்த டைமில் பார்த்துக்கொள்ளுங்க. செகண்ட் வித்ரோல் ரிசீவ் பண்ணிருக்கிறாரு. இவர் இமேஜ் $1.4 செல் பண்ணிருக்காரு. இவர் $263 டோட்டல் ஏர்னிங்ஸ். இவங்க ஒரு நாளைக்கு 3 சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அதே மாதிரி இவர் 50 வித்ரோல் ரிசீவ் பண்ணிருக்கிறாரு. இவர் ஒரு நாளைக்கு கேம் செக் பண்ணி இந்த வெப்சைட்டில் நான் சொல்கிறேன், ஒரு நாளைக்கு $20 மேலே ஏர்ன் பண்ணிருக்கிறாரு சொல்லுங்க மெம்பர். இதில் ஒரு நாளைக்கு வித்ரோ எடுத்திருக்கா. இது ஸ்ரீலங்காவில் இருக்கிற சர்வே ஜாப் அவைலபிலிட்டி. இது இந்தியா, துபாய், கட்டார், சவுதி இந்த கண்ட்ரிஸில் நீங்கள் இருப்பீங்கன்னா ஜஸ்ட் சர்வே மட்டும் கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்கள் மணி மேக் பண்ணலாம். சர்வேங்கிறது ஒரு ப்ராடக்ட் அல்லது சர்வீஸ் சம்மந்தமாக உங்கள்கிட்ட ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கேட்பாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் பாருங்கள் எத்தனை ஏர்ன் பண்ணுறதுக்கு. இது டெய்லி ஏர்னிங்ஸ், வீக்லி ஏர்னிங்ஸ், பெர்ஃபார்மன்ஸ் ஏர்னிங்ஸ் எல்லாத்துக்குமே போனஸ். ஓகே, ஏர்னிங்ஸில் நீங்கள் டாப் லெவல் வந்தீங்கன்னா போனஸ். அப்படி வெல்த்தியான வெப்சைட். இந்த வெப்சைட்டு க்ளோன் வெப்சைட் ஒன்றும் இருக்குது. பட் நாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால் இந்த வெப்சைட்டு நீங்கள் மல்டிப்ளை யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த வெப்சைட்ஸில் உங்களோட பெர்ஃபார்மன்ஸை நீங்கள் சரியாக இன்க்ளூட் பண்ணிங்கன்னா சரி. அதே மாதிரி ஒரே வெப்சைட்டில் நீங்கள் சர்வே கம்ப்ளீட் பண்ணலாம், கேம் செக் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணலாம், அட்வர்டைஸ்மெண்ட் கிளிக் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் இதில் டாஸ்க் பண்ணலாம். அப்போ ஒரு வெப்சைட்டில் வெரைட்டி ஆஃப் ஒர்க் பண்ணுறோம்னு சொன்னால் அந்த ஏர்னிங்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகிற மாதிரி வரும். ஸோ அந்த கன்செப்டை நாங்கள் இதில் ஷேர் பண்ணுறோமா. ஸோ இதில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. எவ்ரிடே இந்திய மெம்பர்ஸ் இல்லாமல் இந்த லிஸ்ட் இதாகுது. ஓகே, நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் கண்டினியூஸாக இது சம்மந்தமாக இதை ஷேர் பண்ணிகிட்டே வரமா. ஸோ தேர்ட் வித்ரோ ரிசீவ் பண்ணிருக்கிறாங்க. இவங்க இமேஜ் $5.5 ஒரு நாளைக்கு. இது $5.5 இது ஒரு பெசிவ் இன்கம் ஸ்கீமாக நாங்கள் இது தனிக்கான ஒரு கோர்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதில் நீங்கள் கனெக்ட் ஆகிக்கொள்ள இவன் மொபைலில் மட்டுமே ஒர்க் பண்ணிட்டு 1,15,000 ஒன் பண்ணிருக்கா பெர்ஃபார்மன்ஸ். ஓகே, இது செகண்ட் சர்வே ஸ்ரீலங்காவில் இருந்து கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஸ்ரீலங்காவில் செகண்ட் சர்வே கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இதில் $300 டோட்டலாக ஏர்ன் பண்ணியிருக்காங்க. மொபைலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி இந்தியா, துபாய், கட்டார், சவுத் இதில் பாருங்கள் ஒரு நாளைக்கு இவர் $102 ஏர்ன் பண்ணிருக்கா. அதுக்கு $31 போனஸ். $102 ஏர்ன் பண்ணதுக்கு $32 போனஸ். அப்போ அப்படியெல்லாம் ட்ரஸ்டபிள், ஹை ட்ரஸ்டபிள் வெப்சைட் தானே. இதில் நீங்கள் பாருங்கள், பின் பண்ணி வச்சிருக்கிற ஒரு 50 டைப்ஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஏர்னிங்ஸ். இவங்க ஏர்னிங்ஸ் என்ன பண்ணுறாங்க, இந்த ஏர்னிங்ஸ் எப்படி கெதர் பண்ணுறாங்க, இவங்களுக்கு என்னென்ன இதில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் என்ன இருக்குது எல்லாமே இதில் சொல்லியிருக்கிறோம். கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்களா. ஸோ தேவையானங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இந்த சேனலில் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு ஓல்டு ப்ரூஃபில் வாட்ஸ்அப்போட உங்களுக்கு டெலிகிராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்டு சேனலில் இதில் ஷேர் பண்ணுவோம். இங்கே எந்த ஒரு ஷார்ட்கட் மெத்தடோ அதே மாதிரி ஃபேக் கேரண்டிஸோ ஓவர் நைட்டில் ரிச் ஆகிறது இப்படியான எந்த ஒரு கன்செப்டும் இல்லை. நாங்கள் ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். அது நீங்கள்
நீங்கள் டெடிகேஷனாக கன்சிஸ்டண்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ இது வந்து பிகினர்ஸுக்கு ரொம்ப சூட்டபிள். பொறுமையாக இருந்து யாரெல்லாம் இதை சரியாக இதை பண்ண நினைக்கிறீங்களோ உங்களுக்கு ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். இது ஒரு ஜென்யூன் வெப்சைட் தான், எல்லாமே ஜென்யூன் வெப்சைட் தான். நீங்கள் ஜாயின் பண்ண அன்றைக்கி உங்களுக்கு ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் அதை பெர்ஃபார்ம் பண்ணிவிட்டு அன்றைக்கி அந்த மினிமம் அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட்டை நீங்கள் ரீச் பண்ணாலும் வித்ரோ பண்ணலாம். நீங்கள் வந்து இன்ஸ்டன்ட் வித்ரோவல் இருக்குது, அது நான் லெவல் வைஸாக இருக்குது நான் சொல்கிறேன்னா. இப்போ சில நீங்கள் வெப்சைட்டில் ஜாயின் பண்ணதுமே நீங்கள் ஒர்க் எடுத்ததுமே உங்களை என்ன செய்வாங்கன்னா சில அப் லெவலுக்கு கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற ஆக்களை மட்டும்தான் அப் லெவலுக்கு கொண்டு வாங்க. அப்படி அப் லெவலுக்கு ப்ரோ லெவலுக்கு போனீங்கன்னு சொன்னால் ஒரு நாளைக்கு நீங்கள் 3 மணி நேரத்துக்கு ஒரு சில வித்ரோ எடுக்கலாம். இன்ஸ்டன்ட் வித்ரோலும் இருக்குது. அப்படி கான்செப்ட் இருக்குது. இதில் ப்ரோஃபேக்கோ எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு லேப்டாப் தேவையில்லை, இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லை, டிகிரி தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை. நிறைய பேர் மொபைலை வச்சுட்டே சில கண்டென்ட்டை காப்பி பண்ண தெரியாமல் இப்படி எல்லாம் இருந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்களால எழுதுனா இது ரொம்ப ஈஸி. ஃபேக் இல்லும் இல்லை, எந்த ஒரு லக்கும் இல்லையா, சரியான கைடன்ஸ் இருக்குது. பிகினர் ஃப்ரெண்ட்லி மேட் தான், எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு தேவையில்லை. கன்சிஸ்டண்டாக எஃபர்ட்டை நீங்கள் சரியாக போட்டிங்கன்னு சொன்னால் சரி, உங்களோட கையில் மொபைல் மட்டுமே இருந்தால் சரி, வெளியில் எந்த காலையில் மழையோ வெயிலோ வீட்டுக்கு இருந்தே மணி மேக் பண்ணலாம்னா அந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்பில் தான் அது மெயினாக இருக்கும். அதுலேயும் இந்த ஆன்லைன் ஜாப்ங்கிறது பெரிய ஒரு பெனிஃபிட்டாக தருது. ஓகே ரைட். இது ஏன் நீங்கள் வெல்ஃபேர் ஆர்கனைசேஷன் பண்ணணும்? 5+ வருஷமாக நாங்கள் பிஸ்னஸில் இருக்கிறோம். யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட், ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப், கவர்மெண்ட் ப்ரைவேட் ஒர்க்கர், வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அதே மாதிரி பென்ஷனில் இருக்கிறாங்க. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் கட்டாயம் நம்ம கவர்மெண்ட்லேயோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் நாங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு கால ஃபியூச்சரில் வரும். அந்த டைமுக்கும் நீங்கள் அந்த டைமை சரியாகவும் யாரும் எதுவும் இல்லாமல் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த டைமை யூஸ் பண்ணிட்டு மணியாக மாத்திரம் இருந்தால் இந்த ஆன்லைன் ஜாப்ங்கிற ஒரு இது ஒன்று உங்களுக்காக பில்டப் பண்ணி எடுங்க, ரொம்ப ஹெல்ப் பண்ணுமா அதுக்கு. ஓகே, ஸோ 1500க்கு மேலே மெம்பர்ஸ் இருக்கிறாங்க. எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப் கைடன்ஸ். ஆனால் 3000க்கு மேலே ப்ரூஃப்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ அதே மாதிரி டெலிகிராம் சேனல் ஜாயினிங் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் வந்து இந்த இந்தியா, துபாய், கட்டார், இந்த சவுதியில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸில் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று வீடியோ ஷேர் பண்ணுறதுக்கு செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி சர்வேன்னா என்ன, அந்த சர்வே எப்படி கம்ப்ளீட் பண்ணுறவங்களுக்கு சப்ட்டு போட்டுருக்கு, அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி பிஎல்ஆர் கலெக்ஷன், அதாவது நீங்கள் ப்ரைவேட் லைசன்ஸ் உள்ளது, நீங்கள் இங்கே இருக்கிற வீடியோஸோ இந்த பிடிஎஃப் கலெக்ஷனை நீங்கள் உங்களோட பர்சனல் தேவைக்காக யூஸ் பண்ணலாம், ரீசெல் பண்ணலாம், அல்லது வந்து உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸ் அதில் ஆட் பண்ணலாம், யாருக்கும் கிவ் அவே கொடுக்குறனாலும் கொடுக்கலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தேவையான மாதிரி இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். உங்களுக்கு முழுமையான எக்ஸஸும் தந்துடும். இதில் எந்த ஒரு காப்பிரைட் கிளைமும் நாங்கள் பண்ண மாட்டோம். ப்ரைவேட் லைசன்ஸ் $1.549 something தான், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. எல்லாமே நீங்கள் அந்த பேமெண்ட்லேயே நீங்கள் எல்லா எக்ஸஸும், எல்லா பிடிஎஃப் எக்ஸஸும் எடுத்துக்கொள்ளலாமா. ஓகே, ஸோ அந்த கான்செப்டையும் பார்க்குறாங்க, தேவையானவர்கள் யூஸ் பண்ணி கொள்ளுங்கள். அதே மாதிரி நான் 5+ இயர்ஸுக்கு மேலே பிஸ்னஸில் இருக்கேன். பிகினர் ஃப்ரெண்ட்லி டீச்சிங், டே 1லேருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிக்கொள்ளலாம். பார்ட் டைம், ஃபுல் டைம், ஃபுல் ஃப்ளெக்சிபிலிட்டி. உங்களுக்கு எந்த ஒரு பொஸ்ஸும் இல்லை, இங்கே எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை. எல்லாமே க்ளீன் அண்ட் ப்ரூவன் மெத்தடாக ஒர்க் பண்ணக்கூடியது தான். உங்கள் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க, மோர் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுவோம். இந்த சோஷியல் மீடியாஸ் இருக்குது, ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. டெலிகிராமில் ஜாயின் பண்ணுற லிங்க் வந்து நீங்கள் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணிருக்கேன். ஸோ அதை நீங்கள் இது பண்ணிக்கொள்ளுங்க. பிடிஎஃப் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய லிங்க் இதில் இருக்குது. அதே மாதிரி ஒரு டூல் ஒன்று இருக்குது. இதை தாராளமாக எல்லாரும் கட்டாயம் ட்ரை பண்ணுங்கள். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா சரி. இதில் வந்து நிறைய வெரைட்டி ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குதா, கட்டாயம் செக் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணணும், இது எதுவுமே இல்லை. சும்மா கிளிக் பண்ணிவிட்டு இது என்ன சொல்கிறாங்க, ப்ளாக் ரைட்டுன்னா என்ன, இதில் எது சம்மந்தமாக சொல்கிறாங்க, ஏன்னா நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்கு ஆர்டிக்கல் எழுதிட்டு மணி மேக் பண்ணக்கூடிய நிறைய ஆப்ஷனுக்கு நான் என்னோட வீடியோஸ்லேயும் சில இதில் சொல்லியிருக்கிறேன். அதுக்கெல்லாம் இது தாராளமாக யூஸ் ஆகும். ஓகே, ஸோ நீங்கள் ஹியூமனைஸ் பண்ணுறதுனாலும் சரி, நிறைய டூல்ஸ் இருக்குது, செக் பண்ணுங்களா, செக் பண்ணுங்கள். அதே மாதிரி சோஷியல் மீடியா டூல் இருக்குது, வெப்சைட் பில்டர் டூல் இருக்குது, இப்படி நிறைய வகையான டூல்ஸ் இருக்குது. நீங்கள் இது பண்ணலாமா, நான் டூல்ஸை கிளிக் பண்ணி பாருங்கள். இதில் என்னென்ன வகையான டூல்ஸ் இருக்குன்னு சொல்லி. ஸோ இதை நீங்கள் ஃப்ரீயாக இந்த வரைக்கும் ஃப்ரீ 1000 வேர்ட்ஸ் எழுதலாம் எவ்ரி மந்த். 1000 வேர்ட்ஸ் எழுதலாம். ஒரு பிளாக் ஒன்று ஃப்ரீ பிளாக் ஒன்று கிரியேட் பண்ணலாம். இமேஜ் ஜென்ரேஷன் லிமிட்டடாக பண்ணலாம். 3 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். 10 சோஷியல் மீடியா போஸ்ட்டு நீங்கள் எங்கேருந்தே போட்டுக்கொள்ளலாமா. அதே மாதிரி ஒரு 1 வெப்சைட் வந்து ஏயூவில் இது பண்ணலாம். அதே மாதிரி லிமிட்டட் டோன்ஸ் இது. ஓகே, இது வந்து நீங்கள் மந்த்லி பே பண்ணிங்கன்னா ஒரு $10 $19 சம்திங் வருது. ஸோ இதை வந்து உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அல்லது ஃப்ரீலான்சிங் செய்கிறீங்க, ஆர்டிகல் ரைட்டிங் செய்கிறீங்க, வேறு சோஷியல் மீடியா மேனேஜ்மெண்ட் செய்கிறீங்கன்னு சொன்னால் இந்த டூல் வந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேயா, ஸோ நீங்கள் இந்த இதை அஃபிலியேட்டிங்லாம் வரணுங்கிற அவசியம் இல்லை. நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். நிறைய டூல்ஸாக யூஸ்ஃபுல்லான நிறைய டூல்ஸ் இருக்குது, கட்டாயம் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே ரைட். அதே போல் நீங்கள் எங்களோட கிளாஸில் இருக்கிற வேர்ல்டு வைடாக நீங்கள் எங்கே இருந்தாலும் ஜாயின் பண்ணலாம். அது பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் இங்கே இருக்குது, பை பண்ணுற லிங்க். அதே மாதிரி ஒருவேளை நீங்கள் லோக்கல் பேங்க் ஸ்ரீலங்காவில் இருக்கீங்கன்னா லோக்கல் பேங்க், அதே மாதிரி அல்லது வந்து நீங்கள் கிரிப்டோவில், இஸ்க்ரீனில், பைனியரில் பே பண்ணணும்னு சொன்னால் என்ன டெலிகிராமில் கண்டெக்ட் பண்ணுங்கள், உங்கள் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேயா, ஸோ அல்லது நீங்கள் இதில்
யூடியூப் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கன்டெக் லிங்க், டெலிகிராம் எக்ஸஸ் லிங்க் எல்லாம் இருக்கும், செக் பண்ணிக்கொடுங்க. அது மாதிரி இன்ஸ்டாகிராம் பயோலையும் வந்து இங்கே டெலிகிராம் சேனல் லிங்க் இருக்கும், செக் பண்ணிக்கொடுங்க. டிக்டாக் பயோவில் கண்டெக்டாக இருக்குங்க. நான் இது டீட்டெயிலும் நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு ஆட் பண்ணுற டீட்டெயிலையும் சொல்கிறேன். ஓகே, ஸோ இது ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு நீங்கள் வெல்ஃபியர் அகாடமியில் ஜாயின் பண்ணி நீங்கள் ஆன்லைனில் மணி மேக் பண்ணலாம். நீங்கள் கூகுள் வந்துட்டு வெல்ஃபியர் அகாடமி சர்ச் பண்ணி எனக்கு சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகும், நீங்கள் செக் பண்ணலாம். இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஓவரால் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ்கள் ஷோ ஆகும். வீடியோஸில் யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸும் இங்கே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணி பண்ணுங்கள். ஷோர்ட் வீடியோவில் 3 மினிட்டுக்குள்ளே நாங்கள் ஆன்லைனில் ஷேர் பண்ணிக்கிற யூஸர்ட்டு நல்ல என்கேஜ் ஆகின வீடியோஸும் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டு ஆன்லைனில் நீங்கள் மணி மேக் பண்ணால் கட்டாயமாக வெல்ஃபியர் அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கொடுங்க. டெலிகிராம் சேனல் ஃப்ரீ அக்சஸ் தான், அதை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கேயும் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான டெய்லி அப்டேட்ஸ், ஏர்னிங் அப்டேட்ஸ், சில ஏர்னிங் சம்மந்தமான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஷேர் பண்ணணும், அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. ஓகே, நம்ம கன்செப்ட்டுக்குள்ள போவோம். பிகினர் கைட் டு ஏர்ன் மணி ஃப்ரம் ஃப்ரீலான்சர். நான் ஏன் ஃப்ரீலான்சர் யூஸ் செய்கிறோம், என்னோட கிளாஸில் நம்ம ஏன் ஃப்ரீலான்சர் டீச் பண்ணோம்னா இது வந்து ரிஸ்க் குறைய. அதாவது இங்கே வந்து நாங்கள் ஜாப்ஸ் வந்து இவங்க போஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஜாப்ஸுக்கு வந்து நாங்கள் அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, இதுக்கு வந்து நாங்கள் இவங்க சொல்கிறாங்க என்னென்னு சொன்னால், எனக்கு வந்து B2B லீட் ஒன்று ஸ்பெஷலிஸ்ட் தேவைன்னு சொன்னால் உங்களுக்கு ஓகே, இது ஓகேன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அவர் உங்களை சாட்டிஸ்ஃபைட் ஆகினார்னு சொன்னால் உங்களை ஹையர் பண்ணுவார். அதே மாதிரி இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், ஒன் சைட் வெரிஃபிகேஷனுக்கும் சில விஷயங்கள் இது பண்ணுறாங்க. இப்படி நிறைய ஜாப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகுமா. அந்த ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் டு வேர்ட், ஓகே, வேர்டாக கன்வெர்ட் பண்ணி தருவான், டைப் பண்ண சொல்கிறாங்க நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் கண்டென்ட் என்கேஜ்மெண்ட், லோகோ டிசைன், நான் இந்த லோகோ டிசைன் கான்செப்ட் தான் வரும். யூடியூப் டாக்குமெண்ட்ரி, இப்படி நிறைய ஜாப்ஸ்கள் இங்கே ஷோ ஆகுமா. ஓகே, இது சம்மந்தமான நாங்கள் ஃபுல்லாக நான் சொன்ன மாதிரி எல்லா டீட்டெயிலும் நாங்கள் இதில் கிளாஸில் டீச் பண்ணுறோமா. ஓகே, இதில் சில விஷயங்கள் இருக்குது இந்த லெவல் வைஸ், அதையும் நாங்கள் ப்ரோக் பண்ணுறதுக்கு சில சிஸ்டங்கள் வச்சுருக்கிறோம். ஓகே ரைட். இப்போ இதில் நாங்கள் பார்க்க போகிறது என்னன்னா, ஒரு இதில் நான் சொன்னதால இப்படி டைப் ஆஃப் ஜாப்ஸ் வருதுங்க. இந்த டைப் ஆஃப் ஜாப்ஸில் இது என்னென்னா கண்டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. இது ஜாப்ஸ் இது பண்ணுறது. இன்னொரு விஷயம் என்னென்னா கண்டெஸ்ட்டில் என்ன நடக்கும்னு சொன்னால், இவங்க வந்து உங்களுக்கு நீங்கள் இதில் எந்த ஒரு ரிஸ்க்குமே நீங்கள் இது பண்ண தேவையில்லை. அதாவது இப்போ ஜாப்ஸ்ன்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணணும், அவர் உங்களோட பேசுவார், நீங்கள் 2 பேரும் கம்யூனிகேட் பண்ணிட்டு அந்த ஜாப்ஸ் எடுத்து நீங்கள் அவர் சொல்கிற டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணும். ஆனால் கண்டெஸ்ட் வந்து அப்படி ஒரு ரிஸ்க் ஒன்று தராது. அதாவது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் வந்து வெப்சைட்டை ரீடிசைன் பண்ணி தர சொல்கிறாருன்னு சொல்லுங்களேன். ஸோ இதை வந்து நீங்கள் என்ன செய்வீங்கன்னா, இவர் இந்த க்ரைட்டீரியாவை இதில் சொல்லுவார், என்ன செய்யணுமே இதுங்கிறதெல்லாம் சொல்லுவார், ஃபைல் எல்லாத்தையுமே தருவார். நீங்கள் என்ன செய்யணும்னா இதை வச்சு இந்த வேலையை செய்யணும். செய்துட்டு என்ன செய்யுங்கன்னு சொன்னால், இப்படி வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஓகே, இப்படி சப்மிட் பண்ணணும். இதில் இருந்து பெஸ்ட்டான ஒரு ஒர்க்கை வந்து அவர் செலக்ட் பண்ணுவார். இதில் இருக்கிற பெஸ்ட்டான ஒரு ஒர்க். இப்போ வந்த பிறகு இதெல்லாம் ஈஸி, பட் வந்து நீங்கள் பர்சனலாக இந்த விஷயம் தெரியல சரி. அதே மாதிரி இந்த டிசைனிங் சம்மந்தமாக, அது லோகோ டிசைன் சம்மந்தமாக இங்கே நிறைய ஜாப்ஸ்கள் ஷோ ஆகும். யூஸ், அதாவது கென்வா யூஸ் பண்ணிட்டு சரி. நான் இப்போ இந்த ஜாப்பை கென்வா யூஸ் பண்ணுறேன் செய்ய போகிறேன். பாருங்கள், லோகோ $50 இதுக்கு, லோகோ கிரியேஷன், இ-காமர்ஸ், இப்படி நிறைய லோகோ கிரியேஷன் ஜாப்ஸ் எல்லாம் வரும். ஓகே, அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்யலாம், கண்டினியூஸாக இதை பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓகேயா. ஸோ இதுக்கு வந்து சப்மிட் பண்ணுற மட்டும்தான் அதுக்கு எக்ஸப்ட் ஆகினா, நீங்கள் ஒரு சரத்தோட நடக்காது, கண்டினியூஸாக 1 by 1 நடக்கும். ஸோ அது சம்மந்தமாக நான் எப்படி கண்டெஸ்ட் எப்படி பீட் பண்ணுறேங்கிற இதையும் நான் இதில் சொல்லிருக்கிறேன்னா, ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம், நீங்கள் பாருங்கள். ஓகே ரைட். நாங்கள் பார்க்க போகிறது என்னென்னா, ஜேபிஜி ஃபைல் ஒன்று பிஎன்ஜி ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி தரேன். எஸ்விஜி கன்வர்ஷனல் இன்டூ ஜேபிஜி அண்ட் பிஎன்ஜி. அதாவது ஒரு எஸ்விஜி ஃபைல் ஒன்று இவர்கிட்ட இருக்குதான், அதை வந்து நீங்கள் பிஎன்ஜி அல்லது ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கணும். இது நீங்கள் கூகுளில் வந்துட்டு எஸ்விஜி டு பிஎன்ஜி கன்வெர்ட்டர்னா நிறைய டூல்ஸ் வரும். இதெல்லாம் ஃப்ரீ டூல்ஸ் தான். ஓகே, இது எல்லாமே ஃப்ரீ டூல்ஸ் தான், நீங்கள் இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெய்ட் டூலும் வருமா, சில பெய்ட் டூல்ஸும் வரும். பட் வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே இதை கன்வெர்ட் பண்ணிக்கொள்ளலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் நமக்கு ஒரு கஸ்டமைஸாக சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணி சில விஷயங்களை இது பண்ணுறதுக்குன்னு சொல்லி நீங்கள் கென்வாவுடைய அந்த ஆப்ஷன் இருக்குது. அது எப்படிங்கிற நான் இது பண்ணுறேன். ஸோ இந்த கென்வா இதில் வந்தீங்கன்னா இது டைரெக்டாகவே இங்கே வந்து சேஞ்ச் பண்ணலாம். அது எப்படிங்கிற நான் சொல்கிறேன். இது வந்து ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது, பெய்டு ஆப்ஷனும் இருக்குது. ஃப்ரீ ஆப்ஷன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் கென்வாவில். ஓகே, கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நான் எப்படி நோட் சொல்கிறேன்னு அதை பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இவரோட ரெக்யர்மெண்ட் என்னென்னா, இவர்கிட்ட ஒரு செட் ஆஃப் எஸ்விஜி கிராஃபிக்ஸ் இருக்குதா, அதை ஹை ரெசல்யூஷனோட ரேஸ்டர் ஃபார்மேட்டோட ஃபார் ஈச் ஃபைல் ப்ளீஸ் டிரைவ் அதில் இவர் மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது என்ன செய்யணும்னா ஜேபிஜியாகவும் பிஎன்ஜியாகவும் கன்வெர்ட் பண்ணலாம். ஸோ இது வந்து இது பே பண்ணப்பட்டுட்டு இது கம்ப்ளீட் பண்ணிட்டு இது ஒரு ஆள் பே பண்ணப்பட்டுட்டு இவருக்கு பே பண்ணப்பட்டிருக்குது இது. ஓகே,
ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணவர் இந்த அறிக்கை நஸ்மு ஹுசைன் இவரை பார்ப்போமா, நான் இவரை ஓப்பன் பண்ணிச்சு அவர் வந்து நான் சொல்கிறேன் இந்த அறிக்கை ஜேபிஜி, அதே மாதிரி இந்த அறிக்கை பிஎன்ஜி, இதில் வந்து இந்த அறிக்கை LD4 சொல்லி 2 வேரியன்ட் கொடுத்துருக்கிறாரு, 2 மென்ஷன் பண்ணிருக்காரு. இது பார்க்க எப்படி வேணும் அவர் தந்திருக்கிற ஃபைலை நீங்கள் இது பண்ணால் சரி ரைட். இப்போ என்னன்னா இதை நம்ம எப்படி இது பண்ணுவோம் ஃபேஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்னா கென்வாக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு இது எந்த இதில் வேணுங்கிறத நீங்கள் க்ரியேட் கொடுத்துட்டு இதில் கஸ்டம் சைஸ்னு சொல்லி இருக்கு. இந்த கஸ்டம் சைஸில் நீங்கள் எந்த ரேஷியோவில் அவர் கேட்குறாருங்கிறத பார்க்கணும். அவர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லியிருப்பார் எனக்கு இந்த ரேஷியோவில் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ரேஷியோவில் நீங்கள் எடுங்க பொதுவாக. ஓகே, அப்படி இல்லை நான் இருக்குது ஜேபிஜி ஃபைல் இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும். 1920 1080 1920 ஓகே, கிரியேட்டுக்கு வாங்க. ஃப்ரீ நான் இது ஃப்ரீ அக்கௌண்ட் ஆப்ஷனாக உங்களுக்கு செய்கிறதுக்காக, பட் நான் பெய்டு இதில் யூஸ் பண்ணுறேன். 1920 ஓகே, இதில் இந்த 1080 டெஸ்க்டாப் வால்பேப்பர் ஓகே ரைட். ஸோ இங்கே வந்துட்டு தானே இப்போ இவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபைலை இங்கே தந்திருக்கிறாரு. ஓகே, இதை நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் இங்கே இம்போர்ட் பண்ணுறேன்னா ஓகே ரைட், டவுன்லோட் இதாகிட்டு எனக்கு நான் எகெயின் ஒரு தடவை இவர் தந்த இவர ஃபைலை நான் டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் ஓகே, அவரோட ஃபைல் உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ நான் இதில் இம்போர்ட் பண்ணணும் உங்களுக்கு விளங்குமா. இதான் வர்ற ஃபைல் உங்களுக்கு விளங்கிச்சா. இதைத்தான் அவர் என்ன செய்தார் பாருங்கள், ஈஸியான எடிட்டிங். இப்போ இந்த ஒர்க் அவர் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்தவர் இங்கே பாருங்கள் ஈஸியாக தான் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கிறாரு. ஓகே ரைட், இதில் வந்து இந்த அறிக்கை நாங்கள் என்ன செய்வோம்னா என்ட்ரின்னு ஒரு சொல்லி கொடுப்போம். ஸோ என்ட்ரியில் வந்து பார்த்தா நிறைய பேர், அதாவது 106 பேர் என்ட்ரி பண்ணிருக்காங்க. அதில் வந்து $10 பே பண்ணியிருக்காங்க இதுக்கு. அதில் இவர் கிரியேட் பண்ண ஈஸியான விஷயம். ஓகே, இது எப்படி அவர் எஸ்விஜியாக தடவை வந்திருக்கு பாருங்க, இதில் வரக்குள்ள எஸ்விஜி ஆகிட்டு இதை நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் பிஎன்ஜியாகவும் அதே மாதிரி ஜேபிஜியாகவும் மாற்ற போகிறோம். அது எப்படி மாற்ற போகிறோம்னு சொன்னால் இதில் நீங்கள் இப்போ இது ஃபுல்லாக இந்த பேஜுக்கு ஃபுல்லாக இது செட் ஆகணுமா, அதான் இதில் இருக்கிற மெயினான விஷயம். ஓகே, இதை வந்து நீங்கள் இந்த பேஜுக்கு செட் ஆகுற மாதிரி இது பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, இதில் இது செட் பண்ணுற இன்னொரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது, அது இது பண்ணிங்கன்னா சரி. ஓகே ரைட். ஸோ இதை வந்து நாங்கள் ஜேபிஜியாக கன்வெர்ட் பண்ணுறோம்னா ஷேரில் இதில் இந்த பிஎன்ஜியை கொடுத்து ஷோ பண்ணிங்கன்னா இது வந்து பெய்டு மெத்தட் இல்லாமல் ஃப்ரீயாகவே. ஓகே, ஜேபிஜின்னா ஜேபிஜி கொடுத்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா அந்த டவுன்லோட் ஆகிட்டு. ஓகே, பிஎன்ஜி கொடுத்து டவுன்லோட் பண்ணிங்கன்னா இங்கே பிஎன்ஜி இல்லை ஜேபிஜி. அப்படி இல்லை நீங்கள் சில டூல்ஸை யூஸ் பண்ணி செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் சரி, இது வந்து இந்த ரேஷியோ பிரச்சனை அது இதெல்லாம் வரும்னு சொல்லி நீங்கள் நினைச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஜிஐஎம்பி. அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஃபோட்டோஷாப் அந்த இதுகள் நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதில் இருக்கிற டூல் என்ன இந்த எஸ்விஜி ஃபைலை இதுக்கு இம்போர்ட் பண்ணுங்கள். அதனால் அதை நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஃபைல் கொடுத்து ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்துட்டு நாங்கள் டவுன்லோடில் இது பிஎன்ஜி இந்த இருக்குது ரைட், இதான் பிஎன்ஜி அவர் தந்த பிஎன்ஜி தான் இதுவா. இதை கொடுத்து நம்ம என்ன செய்வோம், சைஸ் எப்படி கேட்டார் இந்த அறிக்கை நீங்கள் ஓப்பன் பண்ணக்குள்ளே சைஸை வந்து 1920 1920 இது வந்து 1080. ஓகே ரைட், ஓப்பன் கொடுங்க. மற்ற விஷுவலைசேஷன்னா ஓகே. ஸோ இதை வந்து நீங்கள் ஜூமை குறைச்சிக்கொள்ளுங்க. ஓகே, இதுதான் அந்த இதில் வந்துட்டு. ஸோ இதை வந்து இதுவும் ஃப்ரீ தான், இது எந்த ஒரு ஆப்ஷனும் இல்லை, நீங்கள் திரும்ப ஒன்று செய்ய தேவையில்லை. இதில் வந்து நீங்கள் ஃபைலில் போயிட்டு இதில் சேவர்ஸ் கொடுங்க. சேவர்ஸ் கொடுத்துட்டு இதை எப்படி சேவ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி இதில் மட்டும் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சரி. இதில் நீங்கள் பிஎன்ஜி டைப் பண்ணிங்கன்னா போதும், வேறு ஒன்றும் செய்ய தேவையில்லை. இங்கே லாஸ்ட்டில் வந்து இதில் பிஎன்ஜி ஓகே .h ஓகே, இதை டிலீட் பண்ணிடுங்க. .h பிஎன்ஜி இன்னும் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் சேவ் பண்ணுறது அவ்வளோதான். ஓகே, இதை ஃபைலோட நேம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம்.
ஓகே, ஃபைலில் இதில் எக்ஸ்போர்ட் கொடுக்கணும்னா எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டு இதில் வந்து நாங்கள் பிஎன்ஜி ஓகே கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான். எக்ஸ்போர்ட் கொடுங்க. ஓகே, சின்ன ஒரு பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் கம்ப்ரெஷன் லெவலை கூட்டுறையா குறைக்கிறையான்னு ஒரு சொல்லி ஆப்ஷன் ஆகி ஸோ நீங்கள் கம்ப்ரெஷன் லெவல் எப்படி வந்து இது பண்ணுங்கள். கட்டாயமாக இந்த ஆர்ஜிபிஏ கொடுங்கடா, ஆர்ஜிபிஏ. ஸோ மற்ற சேவ் கலர் ப்ரொஃபைல் ஓகே இல்லாமல் ஓகே தான். ஓகேன்னு ஒரு சொன்னால் நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்து விட்டீங்கன்னா சரி. ஓகே ரைட், உங்களுக்கு வந்து இங்கே டவுன்லோட்டில் இந்த சேவ் ஆகிட்டு பிஎன்ஜி. ஓகே, இது அவர பிஎன்ஜி, இது வந்து நாங்கள் இதில் சேவ் பண்ண பிஎன்ஜி. ஓகேயா? ஸோ இப்படித்தான் நீங்கள் என்னென்னு ஒரு சொன்னால் நீங்கள் எந்த டூலை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற இது பண்ணிங்கன்னா, அப்படி இல்லை நான் டூல்ஸ் அதாவது ஃபோட்டோஷாப் தான் யூஸ் பண்ண போகிறேன், நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் தான் யூஸ் பண்ணால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நான் பிஎன்ஜின்னு கொடுத்த மாதிரி நீங்கள் இங்கே வந்து ஜேபிஜிக்கு இங்கே வந்து நீங்கள் டவுன்லோட் கொடுத்துட்டு இதை வந்து ஜேபிஜியாக கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே, பட் இது வந்து இந்த இதில் இது செட்டஸ் பேக்ரவுண்ட் ஆப்ஷன் ஒன்று வரும். பட் அந்த ஆப்ஷன் உங்களுக்கு ஷோ ஆகுதுன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் மேட்டுக்கு தான் ஷோ ஆகணும்னு சொல்லி அப்படி நீங்கள் யூஸ் பண்ணி கொள்ளலாம். ஓகே, அப்படி கொடுத்து தான் இவர் வந்து அந்த ஜாபை இவர் இது பண்ணியிருக்கிறாரு. இவர் யாருன்னா சில ஆக்கள் சொல்லுவாங்க சார் புதுவாக்கள் சரியான இங்கே எனக்கு காம்படிஷன் இருக்குன்னு சொன்னால் ஒன்றுமே ஒரு புதுவாள் தான். பாருங்கள், ஒரே ஒரு ரிவ்யூ எடுத்திருக்காரு, அதுவும் இவர் தான். இந்த ஜொப்பை கொடுத்தாரு அவர் தான். இந்த ஜொப்பை கொடுத்தவர் நீங்கள் முதல் பாருங்கள் யாருன்னு இந்த இருக்காரு, இவர் தான் இந்த ஜொப்பை கொடுத்தவர். பாருங்கள், அவரோட ப்ரொஃபைல் தான், அவர் தான் இதுக்கு ரிவ்யூ வழியை போட்டு போயிருக்கிறார். எஸ்விஜியை கன்வெர்ட் பண்ணிருக்காரு, 10 ரூபா. புதுவாள் தான் அவர். அப்போ நீங்கள் பாருங்கள், ஆனால் ப்ரொஃபைல் செட்டப் அவரோட மற்ற செட்டப் எல்லாமே வந்து சரியாக செய்திருக்காரு. அப்போ நீங்கள் வந்து இதை மட்டும் சரியாக நீங்கள் செய்து எடுத்துட்டீங்கன்னு ஒரு சொன்னால் சரி, மற்ற எல்லாமே உங்களுக்கு தானாக நடந்துக்கிட்டே இருக்கும். அவள் புது ஆட்கள் இதில் பெர்ஃபார்ம் பண்ணி ஏர்ன் பண்ணிடலாம்னு ஒரு சொன்னால் இந்த வெப்சைட் தான் வந்து இருக்காது. அப்படி இல்லையா? அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸில் இது சக்ஸஸ் இருக்குதா? ஸோ இது பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஜாப்ஸ், இது நிறைய கண்டெஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கிறார், கிளாஸ் ஜாயின் பண்ணுங்கள். ஏன்னா கிளாஸில் நாங்கள் உங்களை எடுக்கிறோம். நீங்கள் வந்து இது சம்மந்தமான ஒரு ஏர்னிங்ஸ் லெவல் உண்டு. நம்ம இப்போ இதில் வந்து நம்ம அப்ளை பண்ணணும், அவரை எக்ஸப்ட் பண்ணணும், எங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஆகணும், இந்த கான்செப்ட் இங்கே நடக்கும். அப்படி இல்லாமல் நாங்கள் ஜாயின் பண்ணதுமே ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கணும், அந்த ஜாப்ஸ் எடுத்து ஏர்னிங்ஸ் எடுத்து அதை வச்சு இதை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா இதில் நம்ம குயிக்காக ஏர்ன் பண்ணுறதுக்கு சில டிக்ஸ் இருக்குது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா சரி. அதுக்கு வந்து சில விஷயங்களை நாங்கள் மெயினாக ஆரம்பத்துலேருந்து படித்து வரணும். அதை வந்து நாங்கள் அங்கேருந்து படிப்போம். ஓகே, அப்போ இந்த ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம் மற்ற கான்செப்டில் நீங்கள் ஏர்னிங்ஸை ஜெனரேட் பண்ணும்போது அது வந்து நிறைய விஷயத்துக்கு இங்கே யூஸ் ஆகும். இப்போ நீங்கள் இதோட $5 ஏர்ன் பண்ணினீங்கன்னா அந்த $5 வச்சு அங்கே நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். பாருங்கள், $5 வச்சு ஒரு மாதத்தில் ஒரு கண்டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணாலும் உங்களுக்கு $10 வந்துடும். ஓகே, அப்போ அப்படியான விஷயங்களாக இருக்குது, அதை நீங்கள் சரியாக புரிஞ்சு கொள்ளணும். அதே மாதிரி இதில் பிகினர் கை டு ஏர்ன் மணி ஃப்ரீலான்சர் கண்டெஸ்ட்னா என்ன, இந்த பையில் எப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அதே மாதிரி அந்த கண்டெஸ்டோட விஷயம் என்ன, கரெக்ட் வே, இந்த அக்கௌண்ட் செட்டப் பண்ணுற கரெக்ட் வே என்ன, ஹை வின்னிங் எஸ்விஜி பிஎன்ஜி கண்டெஸ்ட் எப்படி இருக்குது, அதை எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணணும், ஜாப் ரெக்யர்மெண்ட் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், எஸ்விஜி பிஎன்சி கன்வர்சேஷன் கென்வா யூஸ் பண்ணிவிட்டு எப்படி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யணும், ஒர்க்கை வந்து எப்படி சப்மிட் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி சீக்ரெட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் மோ கண்டெஸ்ட், அதே மாதிரி common mistake to avoid getting paid withdrawal method, realistic earning, scaling by one. ஓகே, அதோட சேர்த்து உங்களுக்கு போனஸ் தந்திருக்காங்க. இந்த போனஸை பார்த்துக்கொள்ளுங்க. முதலாவது வின்னிங் கண்டெஸ்ட் மெசேஜ் டெம்ப்ளேட், அதாவது அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு எம்ப்ளாயருக்கு மெசேஜ் பண்ணுறதுக்குரிய டெம்ப்ளேட் இதில் இருக்குது. அதே மாதிரி டெய்லி கண்டெஸ்ட் செக்லிஸ்ட், எவ்ரி டே நீங்கள் கண்டெஸ்ட்டை செக் பண்ணுறதுக்குரிய சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை உள்ளடக்கின ஒரு முழு பிடிஎஃப் ஒன்று நான் உருவாக்கியிருக்கிறேன், க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த பிடிஎஃப் எக்ஸஸை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எப்படி எடுத்துக்கொள்ளலாம்? நீங்கள் இந்த பிஎல்ஆர் பிடிஎஃப் எக்ஸஸ் இருக்குது தானே, இதுக்குள்ளே அதுவும் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் என்எஃப்டி செல் பண்ணுறது, டீச் பண்ணிவிட்டு மணி மேக் பண்ணுறது, ChatGPT ப்ராம்ப்ட் மூலம் மணி மேக் பண்ணுறது, ஃபேஸ்புக் மூலம் மணி மேக் பண்ணுறது, யூடியூப் மூலம் மணி மேக் பண்ணுறது, கேடிபி மூலம் மணி மேக் பண்ணுறது, தம்ப்நெயில் டிசைன் மூலம் மணி மேக் பண்ணுறது, இப்படி நிறைய டைப் ஆஃப் ஜாப்ஸ்கள் வந்து இங்கே ஷோ ஆகும். ஸோ அதே நீங்கள் அந்த ஜாப்ஸோட சேர்த்து இது வந்து எல்லாமே பிஎல்ஆர் பிடிஎஃபாக, இந்த பிடிஎஃப் எக்ஸஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணால் இந்த ஜாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணக்கூடிய மாதிரி பிகினர் ஃப்ரெண்ட்லியான இது தானே. ஸோ அதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ ஏதோ ஒரு வகையில் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு ஆன்லைனில் நீங்களும் எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லாமல் மணி மேக் பண்ணலாம். வெரிஃபிகேஷன் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்.
மோர் டீட்டெயில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இதிலேருந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது சம்மந்தமாக மணி மேக்கிங் சம்மந்தமான ஐடியாஸ் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த பிடிஎஃப் கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுறது நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த பிடிஎஃப் கலெக்ஷன் பர்ச்சேஸ் பண்ணுறது இருக்குது. அதே மாதிரி யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே மென்ஷன் பண்ணுறப்ப இப்படி பர்ச்சேஸ் பண்ணுறேன், இதையும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். என்னை ஃபேஸ்புக், ட்விட்டர் எல்லா லிங்க்டின் இதில் சோஷியல் மீடியாஸையும் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் செக் பண்ணி பண்ணுங்கள். ஸோ ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறதுக்குரிய அதாவது ஆக்டிவ் இன்கம் ஸ்கீமில் மணி மேக் பண்ணுறதுக்கு ஒரு சரியான பிளேஸ் வந்து வெல் ஃபியூச்சர் அகாடமி. ஸோ அது மூலமாக உங்களுக்கு சரியான பாத் ஒன்று கிடைக்கும் ஆன்லைனில் மணி மேக் பண்ணுறது. ஸோ நீங்கள் கன்ஃபார்மாக நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் ஒர்க் பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக ஜென்ரேட் ஆகும். அதை வித்ரோ பண்ணுறேன். இதில் வந்து நீங்கள் மினிமம் 30,000 பண்ண வரைக்கும் கிளாஸ் கண்டக்ட் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணதுமே 12 வெப்சைட்டுக்கு 12 ஒர்க் மீடியா குரூப் ஆட் பண்ணணும். மார்னிங் ஈவினிங் லைவ் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணணும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் ஒரு சிஸ்டம் வச்சுக்கும். அதுபடி இது பண்ணலாம். அதே மாதிரி 1 மாதம் 2 மாதம் வந்து எந்த ஒரு கன்செப்டும் இல்லை. மினிமம் 30,000 பண்ணிங்க உங்களுக்கு கிளாஸ் நடந்துகிட்டே இருக்குது. கிளாஸ் மிஸ் ஆகும், டவுட்ஸ் வரும். இப்போ இந்த ரிஸ்க்கெல்லாம் தாண்டி நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸோ தேவையானங்களை கண்டக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. முடிட்டு இது பண்ணணும். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.